ஹாய், இன்றைக்கி நம்ம டின்னருக்கு கோபி மஞ்சூரியன் செய்யலாம். வாங்க எப்படி செய்வோன்னு இன்றைக்கி பார்ப்போம். கோபி மஞ்சூரியன் செய்கிறதுக்கு காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சுப்போம். கொஞ்சம் நேரம் கட் பண்ணி சுடுதண்ணியில் சேர்த்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கிடுவோம். இப்போ வந்து 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் மிளகாய்த்தூள், இது சேர்த்து உப்பு, இது சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காலிஃப்ளவர் இலை சேர்த்துக்குவோம். மசாலா சேர்த்தாச்சு. இது நம்ம வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்க வேண்டியதாக அடுத்து. காலிஃப்ளவரை எண்ணெயில் போட்டாச்சு. எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ ப்ரொக்கோலி இல்லை, காலிஃப்ளவர் போடுறாங்க. காலிஃப்ளவர் போட்டோன்னே நாங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு காமிக்கிறோம் எப்படி இருக்குன்னு சமாளிப்பாங்க. காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணிட்டேன். அடுத்து ஒரு சின்ன கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பொடியாக நறுக்கிய பூண்டு அதில் சேர்த்துக்குவோம். அடுத்து கட் பண்ண வெங்காயம், கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சோயா சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ரெட் சில்லி சாஸ் இருந்தால் சேர்த்துக்குங்க. இல்லைன்னா நான் வந்து என்கிட்ட இல்லை, அதனால் மசாலா சேர்த்துக்கிட்டேன். மிளகாத்தூள் கலருக்காக. ஃப்ரை பண்ண காலிஃப்ளவரை இதை சேர்த்துப்போம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு இல்லை சேர்த்துக்குவோம். அப்போ தான் கொஞ்சம் திக்காக கிரேவியாக கிடைக்கும். இதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கடைசியாக சேர்த்துக்கலாம். அது சேர்த்தா நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து மல்லித்தலை சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான், கோபி மஞ்சூரியன் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.